போலீசார் மீது ஆபத்தான ரசாயன பொருளொன்றை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மீண்டும் பனிப்பொழிவு இடம்பெற உள்ளது. மீண்டும் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமென கோரி சமர்ப்பிக்கப்பட்ட பெட்டிஷன் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் குறித்து விவாதம் நடத்த உள்ளார்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல முக்கியமான தகவல்கள் உள்ளன. இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் கிறிஸ்துமஸ் காலங்களில் லண்டன் ஹைட் பார்க்கில் போடப்படுகின்ற விண்டர் வொண்டர்லேண்ட் பற்றிய ஒரு சிறப்பு காணொளி தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகியுள்ளது. அதற்கான இணைப்பு கீழே முதலாவது கொமெண்டிலே போட்டு பின் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே ஆர்வமுள்ளவர்கள் அந்த காணொளியையும் பாருங்கள். பிரித்தானியாவில் மீண்டும் பனிப்பொழிவு இடம்பெற உள்ளதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. இந்த பனிப்பொழிவு டிசம்பர் மாதம் 3ஆம் திகதி ஆரம்பிக்கும் என சொல்லப்படுகின்றது. டிசம்பர் மாதம் 3ஆம் திகதியிலிருந்து அடுத்து வருகின்ற 45 மணி நேரங்களுக்கு தொடர்ச்சியாக பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இந்த பனிப்பொழிவானது குறிப்பாக இங்கிலாந்தினுடைய வடபகுதியில் தான் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. குறிப்பாக மான்செஸ்டர் மற்றும் நியூ காசில் போன்ற நகரங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் இந்த பனிப்பொழிவு இடம்பெறும் எனவும் 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த பனிப்பொழிவு இருக்கும் எனவும் காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் இதே காலப்பகுதியில், இதே 45 மணி நேர காலப்பகுதியில் ஸ்கொட்லாந்தினுடைய பல பகுதிகளிலும் பனிப்பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. ஸ்கொட்லாந்தின் பல பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு இடம்பெறும் என சொல்லப்படுகின்றது. எனவே வடக்கு இங்கிலாந்து பகுதியில் வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பனிப்பொழிவு இடம்பெறும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் மீண்டும் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் ரிஃபார்ம் UK கட்சி அதிகளவில் ஆசனங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என பிரபல வர்த்தகராகிய எலோன் மஸ்க் அவர்கள் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவினுடைய ரிஃபார்ம் UK கட்சியினருக்கும் அமெரிக்காவினுடைய எலோன் மஸ்க் மற்றும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கும் இடையில் நல்ல உறவு இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே நண்பர்களாக இருந்து வருகின்றார்கள். இந்த முறை அமெரிக்காவிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ரிஃபார்ம் UK கட்சியைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் அங்கு சென்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள், உங்களுக்கு தெரியும். எனவே எலோன் மஸ்க் அவர்கள் ரிஃபார்ம் UK கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஆவார். எனவே மீண்டும் ஒரு தடவை பிரித்தானியாவில் தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் ரிஃபார்ம் UK கட்சி அதிகளவு ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் என எலோன் மஸ்க் அவர்கள் கூறியுள்ளார். பிரித்தானியாவில் பொது தேர்தல்கள் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என கோரி பெட்டிஷன் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது ஏராளமானவர்கள் அதிலே கையெழுத்திட்டு வருகின்றார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த பெட்டிஷன் சமர்ப்பிக்கப்பட்ட விடயம் இப்பொழுது அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதாவது இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே விவாதம் நடத்த இருக்கின்றார்கள். இந்த விவாதம் எப்போ நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்கிறது. பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி இந்த பெட்டிஷன் சம்பந்தமாக கலந்துரையாட இருக்கின்றார்கள். இதன் போது வாக்கெடுப்பு இடம்பெற மாட்டாது என சொல்லப்படுகின்றது. தனியே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விவாதம் மட்டுமே நடைபெறும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெட்டிஷனுக்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எழுத்து மூல பதிலை வழங்க இருக்கின்றது அடுத்து வரும் 7 நாட்களில். ஏனென்று சொன்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த பெட்டிஷன்ல 10,000 பேருக்கும் அதிகமானவர்கள் கையெழுத்து போட்டிருந்தால் அந்த பெட்டிஷனுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும் என்றது ஒரு சட்டம். எனவே இந்த பெட்டிஷன் 2.9 மில்லியனை கடந்து விட்டதால் அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எனவே அரசாங்கம் அடுத்து வரும் 7 நாட்களுக்குள் எழுத்து மூலமான பதிலை இந்த பெட்டிஷனை உருவாக்கியவருக்கு எழுத்து மூலம் வழங்க இருக்கின்றது. ஒரு பெட்டிஷன் போடுறதால மட்டும் ஒரு தேர்தலை மீளவும் நடத்திவிட முடியாது. அப்படியான ஒரு எந்த சம்பவமும் இதுவரைக்கும் பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் நடைபெற்றதில்லை என்று சொல்லப்படுது. எனவே இந்த பெட்டிஷனால மக்களுடைய கவனம் ஈர்க்கப்படும். அத்துடன் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக
வாய்ப்பாக அமையும். அத்துடன் மக்கள் அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு வெறுப்புடன் இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு இது உதவியாக இருக்குமே தவிர இந்த பெட்டிஷன் மூலம் ஆட்சியை மாற்றவோ அல்லது தேர்தலை மீள கொண்டு வரவோ முடியாது என சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அண்மை காலத்தில் பிரித்தானியாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரித்தானியாவில் உருவாக்கப்பட்ட மூன்றாவது மிகப்பெரிய பெட்டிஷன் இதென்று சொல்லப்படுது. முதலாவது பெட்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அதில் 6.1 மில்லியன் பேர் அதில் கையெழுத்து வச்சிருக்கணும். அந்த பெட்டிஷன் எதுக்காண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டில் பிரெக்சிட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நபர் ஒருவர் பெட்டிஷன் போட்டு அதில் தான் 6.1 மில்லியன் பேர் கையெழுத்து போட்டிருந்தவே. இருந்த போதிலும் கூட பிரெக்சிட் இதுவரைக்கும் கேன்சல் பண்ணப்படையில, அது தொடர்ந்து நடைமுறையிலேயே இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெட்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2022ஆம் ஆண்டில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அதில் 4.2 மில்லியன் பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அந்த பெட்டிஷன் எதுக்காக என்று சொன்னால் பிரெக்சிட் சம்பந்தமான அந்த வாக்கெடுப்பை மீளவு நடத்தப்படணும் என்று சொல்லி ஒரு நபர் வேண்டுகோள் வச்சு இந்த போட்டிருந்தவர். அதில் தான் 4.2 மில்லியன் பேர் கையெழுத்து போட்டிருந்தார்கள். அதற்கு அடுத்த நிலையில் மூன்றாவது மிகப்பெரிய பெட்டிஷனாக இந்த பெட்டிஷன் இருக்கிறது. எனவே ஒரு பெட்டிஷன் ஒன்று உருவாக்கப்பட்டு மிக குறுகின காலத்தில் எப்படி 2.9 மில்லியன் பேர் அதிலே கையெழுத்து போட்டார்கள் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இதை ரிஃபார்ம் யூகே கட்சி தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் இதை ப்ரமோட் பண்ணி கொடுத்தவர். இந்த பெட்டிஷனை தன்னுடைய கட்சி உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் ப்ரமோட் பண்ணி கொடுத்தவர். இதில் எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களும் இதை ப்ரமோட் பண்ணி கொடுத்தவர். இதில் எல்லாரும் கையெழுத்து போடணும் என்று சொல்லி. எனவே இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் இந்த பெட்டிஷன் இப்பொழுது பாப்புலராக இருக்கின்றது, பிரபலமாக இருக்கின்றது. இன்னும் போக போக நிறைய பேர் கையெழுத்து வைப்பார்கள் என சொல்லப்படுகின்றது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 29,17,389 பேர் இதில் சைன் வச்சிருக்கணும். இது அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய இணையதளத்தில் போய் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். அதில் இலக்கங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதோட நீங்கள் கூட இந்த பெட்டிஷனில் போயிட்டு சைன் வைக்கலாம். இப்பொழுது 29,17,410 பேர் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள். 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது டீனேஜ் வயதில் இருக்கின்ற 2 இளைஞர்கள் ஆபத்தான ரசாயனம் ஒன்றை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலையில் பதிவாகி இருக்கின்றது. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தென்மேற்கு லண்டனில் இருக்கின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், அதாவது சர்பிட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ரயில்வேல பணிபுரிகிற ஊழியர்கள் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கணும். அதாவது பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் அவர்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி சர்பிட்டன் ஸ்டேஷனில் சந்தேகத்துக்கிடமான முறையில் 2 டீனேஜ் வயதுடைய இளைஞர்கள் நிற்கணும். அவர்களுடைய நடத்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பாருங்கன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கணும். அப்போ போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவை 2 பேருடையும் கூப்பிட்டு கதைச்சிருக்கணும். கதைக்குள்ள அவர்கள் போலீஸோட முரண்பட்டிருக்கணும். அப்படி முரண்படைகளை போலீஸுக்கும் அவைக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் பெரியக்குள்ள திடீரென்று பேக்கில் மறைச்சி வச்சிருந்த ஒரு ரசாயன பொருள் எடுத்து போலீஸுக்கு மேலே வீசி எறிஞ்சு போட்டு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி செய்திருக்கணும். அந்த 14 மற்றும் 16 வயதுடைய 2 டீனேஜ் வயதுடைய இளைஞர்களும் உடனடியாக அவர்களை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்து இப்பொழுது தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு இலக்கான 2 பிரிட்டிஷ் டிரான்ஸ்போர்ட் போலீஸ் உத்தியோகத்தர்களும் இப்பொழுது ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரிய அளவு மோசமான காயங்கள் அவர்களுக்கு இல்லை. இருந்த போதிலும் கூட இந்த ஆபத்தான ரசாயன பொருள் எப்படி அந்த டீனேஜ் வயதுடைய இளைஞர்களுடைய கைகளுக்கு வந்தது, என்ன நோக்கத்துக்காக அதனை அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் போன்ற கோணங்களில் இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.